வெல்கம் டு மண்ணை சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் நல்லா பொரிக்கட்டும். இப்போ 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பூண்டு பல் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நம்ம இப்போ வதங்குறதுல ரொம்பவே சாஃப்டாகணும், அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலா பவுடர் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கழுவி வச்சிருக்க எறாவையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இப்படியே வேகட்டும். இப்போ நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நீங்கள் சப்பாத்தி கூட, தோசை, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மண்ணை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.